சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. குஜராத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. மத்தியில் ஆளும் கட்சியாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டா குஜராத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த அசோக் சவானும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். குஜராத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. குறிப்பாக காங்கிரசிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு விலகி பாஜகவில் இணைந்த அசோக் சவானும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார். வசந்தி, அசோக் சவான் அது மட்டுமல்லாமல் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் மாநிலங்களவைக்கு தேர்வாக இருக்கிறார்களே, போட்டியிட இருக்கிறார்களே, இதன் விவரங்கள், இவர்களோடு சேர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் முக்கிய பிரபலங்கள் யார் யாரெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினராகிறார்கள் சொல்லுங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினருக்கான காலி இடங்களுக்கான தேர்தல் ஆனது நடைபெறுகிறது. இதற்காக காங்கிரசும் அதே போல பாஜக தரப்பிலிருந்தும் மாநிலங்களவைக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று வெளியிடக்கூடிய பாஜக பார்க்கும்போது குஜராத்தில் அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக பாஜகவின் தற்போது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் குஜராத் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மாநிலங்களவை தேசிய பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கிற நிலையில பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒரு பதவி அப்படின்ற அடிப்படையில அவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் ஆனா அப்ப தேசிய தலைவர் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது மட்டும் இன்னொரு கூடுதலான விஷயம் இந்த அவங்க வெளியிட்ட விஷயம் பார்க்கும்போது சமீபத்தில் அதாவது ஒரு நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரால அசோக் சவான் அதாவது காங்கிரஸுடைய முன்னாள் முதல்வராக இருந்தாரு. அவரும் இந்த தற்போது இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கார். அவருக்கும் மகாராஷ்டிராவுடைய மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவியை பாஜக தற்போது உறுப்பினராக போட்டியிடுறதுக்கான விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. இது போன்று முக்கிய பிரமுகர்களும் அதே போல இந்த தமிழ்நாடு தரப்பிலிருந்து பார்க்கும்போது எல் முருகன் இணையமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவங்க இந்த மாநிலங்களவையில போட்டியிடுவார் அப்படின்ற அறிவிப்பும் இந்த வண்ணம் அறிக்கிறது. அதே போல சோனியா காந்தி காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் போட்டியிடுவார் அப்படின்ற காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி வசந்தி.